ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம ஜூன் மந்தில் நடந்த ரீசெண்ட் கரண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதை நம்ம 3 விதமாக பிரித்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நேஷ்னல் நியூஸ் அப்படின்றத பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு குளோபல் நியூஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் ஆஃப் ஜூன் மந்த் அப்படின்றத நம்ம கேட்டகரைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நேஷ்னல் நியூஸ் என்ன இருக்குன்னா, அக்னிபான் அப்படின்ற ஒரு ராக்கெட்டை வந்து இந்தியாவிலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு ப்ரைவேட் என்டிட்டி லான்ச் பண்ணியிருக்கு. எப்போவுமே நம்மளுக்கு இது வரைக்கும் ராக்கெட் லான்ச் அப்படின்னா வந்து ISRO தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்துட்டு அக்னிகுல் காஸ்மோஸ் அப்படின்ற ஒரு ப்ரைவேட் என்டிட்டி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ராக்கெட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னா, இது ஒரே ஸ்ட்ரக்சராக 3D பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து செமி க்ரையோஜெனிக் என்ஜின் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்பேஸ்க்கு ஒரு ராக்கெட் அனுப்புகிறோம் அப்படின்னா அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்ஜின் வந்து யூஸ் பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் ஃபியூவல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து செமி க்ரையோஜெனிக் என்ஜின் அப்படின்றது தான். ஸோ இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இது மூலயமா ஸ்பேஸ் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்றத வந்து டெவலப் பண்ண பார்க்குறாங்க இந்தியாவில். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்தியா ஹாக்கி மென்ஸ் ஜூனியர் வேர்ல்டு கப்பை ஹோஸ்ட் பண்ண போகுது அப்படின்ற நியூஸை நம்ம பார்க்குறோம். இதை வந்து இன்டர்நேஷ்னல் ஹாக்கி ஃபெடரேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. லாஸ்ட் டைம் இதோட வேர்ல்ட் கப் வந்து மலேசியாவில் நடந்திருக்கு நம்மளுக்கு. ஓகே, ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்டாக 2024 நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா, நெதர்லாண்ட்ஸ் வந்து டாப் 3 கண்ட்ரீஸாக வந்திருக்கு. எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா, இந்தியாவிலேருந்து பொருள் வாங்குறதுல நெதர்லாண்ட்ஸ் வந்து இந்த ஃபைனான்ஷியல் இயரில் டாப்பாக எமர்ஜ் ஆகிருக்கு. ஸோ இவங்க என்னெல்லாம் நம்மக்கிட்டேருந்து வாங்குறாங்கன்னா, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் குட்ஸ், கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல்ஸ். அதாவது நம்மக்கிட்டேருந்து மருந்து வாங்குறாங்க, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை வந்து டிஃப்ரெண்ட் பை ப்ராடக்ட்ஸாக வாங்குறாங்க, எலக்ட்ரானிக் குட்ஸு வேறு டிஃப்ரெண்ட் கெமிக்கல்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்மக்கிட்ட வந்து வாங்குறாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டியாக நம்ம ஃபைனான்ஸில் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு, இதை நீங்கள் கண்டிப்பாக எங்கேயாவது நியூஸில் படிச்சிருப்பீங்க. நரேந்திர மோடி 3rd கான்சிக்யூட்டிவ் டைமுக்கு ப்ரைம் மினிஸ்டராக உள்ளே வராரு. இவர் எங்கே இது சைன் பண்ணார் அப்படின்னா, ராஷ்டிரபதி பவனில் சைன் பண்ணியிருக்காரு. ஜவஹர்லால் நேருவுக்கு அப்புறம் செகண்ட் டைமாக ஒரு ப்ரைம் மினிஸ்டர் வந்து 3வது முறையாக கண்டினியூஸாக வின் பண்ணி வராரு. இதுதான் இந்த ஈவெண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே, இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, ஆதித்யா L1 அப்படின்னு இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சேட்டலைட்டை அமைச்சோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆதித்யா L1 எதுக்காக ஸ்பேஸுக்கு போச்சுன்னா, சன்னோட கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து இன்னும் அப் க்ளோஸாக படிக்கிறதுக்காக நம்ம அமைச்ச ஒரு சேட்டலைட் தான் இது. இதை முன்னாடியே அமைச்சிட்டோம். இப்போ என்ன இதில் ஸ்பெஷல் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைமாக இது வந்து ஏர்த்துக்கு இமேஜஸ் திருப்பி அனுப்பியிருக்கு. இப்போ நீங்கள் இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும் இந்த பிக்சரில். அதில் L1 அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கா? ஸோ அந்த பாயிண்ட்டு தான் வந்துட்டு ஆதித்யா L1 இப்போ ஸ்டேஷ்னரியாக நிற்கிற இடம். இதுக்கு மேலே நம்ம சன்னை ரீச் பண்ண முடியாது, பிகாஸ் அதோட ஹாட் டெம்பரேச்சர் வந்து எமிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் இந்த நியூஸோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே, குளோபல் நியூஸில் சில இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா G7 சம்மிட் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு. இது வந்து 50th G7 சம்மிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த 50வது வருஷத்தில் இட்டாலியில் அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு G7னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். G7ன்றது வந்து வேர்ல்ட்லேயே இருக்கிற ஒரு 7 இம்பார்ட்டண்ட் எக்கனாமிக் அண்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு ஃபாரம் இது. ஓகே, இந்த இயர் வந்து அவங்க அப்புலியா அப்படின்ற ஒரு ஊரில் இட்டாலியில் நடத்தியிருக்காங்க. இந்த வாட்டி அவங்க பேசின விஷயங்கள் என்னென்னா, டிஃபென்ஸ் வந்து எப்படி நம்ம இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் ரெகுலேட் பண்ணணும், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிற வார் பற்றி அவங்க பேசியிருக்காங்க. அப்புறம் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து எப்படி இன்னும் ஆக்டிவாக எங்கேஜ் ஆகலாம் இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் அப்படின்ற விஷயத்தெல்லாம் இவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் இருக்கிற 7 கண்ட்ரிஸ் என்ன அப்படின்னா, இட்டாலி, கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான், UK அண்ட் US. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா, இந்தியா அண்ட் UAE வந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. MOUனா மெமோராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது இந்த விஷயத்துக்கு நாங்கள் அக்ரிமெண்ட்டில் வரோம், இந்த விஷயம் லீகலி பைண்டிங் அப்படின்னு சொல்லிக்கிறது தான் MOU. ஓகே, இது ரெண்டுத்தையும் இந்த MOUவை யார் சைன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியா அண்ட் UAE. எதுக்காக அப்படின்னா, தங்களோட லோக்கல் கரன்சிலேயே நம்ம டிரான்சாக்ஷன் இனிமேல் பண்ணிக்கலாம், தேர்ட் பார்ட்டியாக இன்னொரு கரன்சி தேவையில்லை அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி நீங்கள் சொல்கிறது வந்து US டாலர். ஓகே, ஸோ இனிமேட்டு அவங்களுக்கு டிரான்சாக்ஷன் நடக்கணும்னா இந்தியன் ருபீஸ் INRயும்
அராபில் யூஸ் பண்ண திர்ஹாம் அப்படின்ற கரன்சியும் அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் கமாடிட்டிஸ் வாங்குறதுக்கு. இப்போ 2 இம்பார்ட்டன்ட் சைஸ் வந்து இந்த மந்த் நடந்திருக்கு. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா ரெட் ஃப்ளாக் 24 அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ் நடந்திருக்கு. இது வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் மற்ற கண்ட்ரீஸும் எல்லோரும் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது எங்கே நடந்திருக்குன்னா அலாஸ்கா அப்படின்ற ஒரு இடத்துல யூஎஸ்ஏல நடந்திருக்கு. ஸோ இது 16 days நடந்த பயிற்சியில் வந்துட்டு ரியலாக ஒரு சுச்சுவேஷன் நடக்க போகுதுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டிமுலேஷன் ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய கண்ட்ரீஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி 30 மேலேருந்து 14th June வரைக்கும் நடத்தி முடிச்சிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜைமேக்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து கடலில் நடந்தது, ஒரு மெரிடைம் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட 8th எடிஷன் தான் இந்த வருஷம் நடந்திருக்கு. இது யாருக்கு நடக்குதுன்னா ஜப்பான் மேரிடைம் செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்ற ஜப்பான் கோஆப்ரேஷனுக்கும் இந்தியன் நேவிக்கும் நடந்திருக்கு. ஸோ பேசிக்லி ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்திருக்கு. ஓகே, எங்கே நடந்திருக்குன்னா யோகோசூகா அப்படின்ற ஒரு இடத்துல ஜப்பானில் நடந்திருக்கு. ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னா மேரிடைம் செக்யூரிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. அதாவது கடலில் வந்து செக்யூரிட்டி இன்னும் எவ்வளோ என்ஹான்ஸ் பண்ண முடியும், எப்படி இந்தோ பெசிஃபிக் ரீஜனை வந்து சேஃபாக நம்ம மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ் தான் இது. ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாடியா ஷீன்பாம் அப்படின்ற ஒரு விமன் வந்துட்டு மெக்சிகோவோட பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இவங்க ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடெண்ட்டாக அந்த கண்ட்ரிக்கு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இவங்க ஒரு நோபல் பீஸ் ப்ரைஸ் வின்னர். அவங்க கிளைமேட் சேஞ்சுக்காக பண்ண விஷயங்களுக்காக இவங்க நோபல் பீஸ் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட். சுனிதா வில்லியம்ஸ் வந்துட்டு நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க ஸ்பேஸ்க்கு போயிட்டு வந்தாங்க, ஒரு இந்தியன் அமெரிக்கன் ஆரிஜின் விமன் அப்படின்னு. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா திருப்பி ஒரு வாட்டி ஸ்பேஸ்க்கு போயிருக்காங்க. எதுக்காக ஸ்பேஸ்க்கு போயிருக்காங்க அப்படின்னா ஒரு புதுசாக ஹியூமன் ரேட்டட் ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து டெஸ்ட் ப்ரோக்ராமிங் மாதிரி பண்ணுறதுக்காக அது ஸ்பேஸ்க்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விமன் லீட் பண்ணி போகிறது தான் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே நெக்ஸ்ட்டு யுனைடெட் நேஷன்ஸ் வந்துட்டு 2025 வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் குவாண்டம் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு குவாண்டம் டெக்னாலஜி இல்லை குவாண்டம் சயின்ஸ்னால் என்னென்னா நம்ம யூனிவர்ஸில் இருக்கிற ரொம்ப ரொம்ப டைனி பார்ட்டிகல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டம், அதை விட இன்னும் சின்னதாக இருக்கிற சில பார்ட்டிகல்ஸ், அது எல்லாத்தையும் பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் குவாண்டம் சயின்ஸ். இது ஏன் படிக்கிறாங்கன்னா நம்ம உலகத்தில் இருக்கிற ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸை விட இந்த குவாண்டம் பீயிங்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணும். அது ஏன் இப்படி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுது அப்படின்ற சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம இந்த யூனிவர்ஸை புரிஞ்சுக்கிற விதமே வந்து மொத்தமாக மாறிடும். ஸோ இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கணுன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்போது அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்கணும் இல்லையா? ஸோ இந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் 2025 இந்த இயராக அறிவிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சில இம்பார்ட்டண்ட் டேஸ் எல்லாம் ஜூனில் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா வேர்ல்டு என்வாயர்மெண்ட் டே அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது எதுக்காக செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க? ஈக்கலாஜிக்கல் சேஞ்சஸ் நம்ம உலகத்தில் என்னெல்லாம் ஸ்பீடாக நடந்துகிட்ருக்கு, அதை எப்படி நம்ம சஸ்டெயினபிளாக வந்து பாதுகாக்கலாம் அப்படின்றத வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக இந்த டே இருக்குது. இதை 6th June அன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அடிக்கடிக்கு காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் இந்த டேவை பற்றி கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேர்ல்ட் ஃபுட் சேஃப்டி டே. இதை வந்து 7th June அன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஃபுட் சேஃப்டி நம்மளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றத ஹைலைட் பண்ணுறதுக்கு தான் இந்த டே செலிப்ரேஷன் நடக்குது. ஸோ இந்த இயர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுட் போர்ன் டிசீஸஸை வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம், டிடெக்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்க்குறோம். ஸோ ஃபுட் போர்ன் டிசீசஸ்னால் என்ன? நம்ம சாப்பிட்ற ஒரு பொருள் கண்டாமினேட் ஆகி அதுலேருந்து நம்மளுக்கு வர டிசீசஸை தான் ஃபுட் போர்ன் டிசீசஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இதை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் 7th June வேர்ல்ட் ஃபுட் சேஃப்டி டேன்னு நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வேர்ல்ட் ஓஷன்ஸ் டே அப்படின்னு ஒரு டே இருக்குது. ஸோ இது எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோன்னா இப்போ நம்ம ஓஷன்ஸ் வந்து எவ்வளோ டீக்ரேட் ஆகிட்டுருக்கு பொல்யூஷன்னாலேயோ பிளாஸ்டிக்ஸ்னாலேயோ இல்லை ஏதோ ஓவர் ஃபிஷ்ஷிங், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியலைசேஷன் கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி த்ரெட்டெல்லாம் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எப்படி நம்ம சஸ்டெயினபிளாக அதை வந்து யூஸ் பண்ணி மற்ற மெரைன் ஆர்கானிசம்ஸும் நல்லா வாழ்கிறதுக்கு நம்ம வழி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த டே வந்து டிஸ்கஸ் பண்ணுது. இதை உலகத்தில் எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் 8th June அன்றைக்கி. ஓகேவா? நெக்ஸ்ட் வேர்ல்டு டே அகெயின்ஸ்ட் சைல்ட் லேபர். ஸோ இது எதுக்குன்னா
சைல்ட் ரைட்ஸ் பற்றி அட்வொகேட் பண்ணவும் சைல்ட் லேபரை மொத்தமாக ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ். இதை வந்து 12th ஜூன் அன்றைக்கி அப்சர்வ் பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சைல்டுன்றவங்க வந்து பேசிக் ரைட்ஸை கெயின் பண்ணணும், அவங்களுக்காக மற்றவங்க தான் அட்வொகேட் பண்ணணும், அவங்களுக்கு அவங்க ரைட்ஸ் ஃபுல்லாக அவேராக இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம தான் வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும், அவங்களுக்கான எல்லா ரைட்ஸையும் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்றத வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறது தான் இந்த டே. ஓகே, ஸோ இதுதான் சில இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் இப்போ நடந்தது. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.